ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இது வந்து ஒரு வீக்கெண்ட் விலாக் தான். இந்த வீக்கெண்ட் இல்லாமல் இதுக்கு முன்னாடி எடுத்த ஒரு வீக்கெண்ட் விலாக் தான். ஸோ எடிட்டிங்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு 1 வீக் டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன். சண்டே வந்து ஆஸ் யூஷுவல் சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு அப்புறம் நல்ல ஒரு தூக்கம் போட்டு எழுந்ததுக்கப்புறமா வந்து ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்வீட் ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் ரீசெண்டாக வந்து இந்த ரவா லட்டு வந்து வீட்டில் ட்ரை பண்ணியிருந்தேன். அது வந்து ரொம்ப நல்லா வந்திருந்தது. ஸோ அதனால் என் ஹஸ்பண்ட்க்கு இப்போ அது ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் ரெசிபி ஆகிடுச்சு. அதனால் அதுவே பண்ணிக்கொடு அப்படின்னு கேட்டதுனால அதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து நெய்யில் அது எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதாவது திராட்சை பழம், அப்புறம் முந்திரி, அதுக்கப்புறம் ஆல்மண்ட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதே பேனில் வந்து கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுட்டு நான் 1 கப் ரவைக்கு வந்து 1/2 கப் தான் சர்க்கரை போட்டேன். எனக்கு அவ்வளோதான் கரெக்டாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் வந்து என்ன பண்ணேன்னா 1:1ன்னு சொல்லி 1 கப் ரவைக்கு 1 கப் சுகர் போட்டேன். பட் ஆனால் ரொம்ப தித்திப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் 1 கப் ரவையை நல்லா வந்து வறுத்துட்டு அது கொஞ்சம் நல்லா வந்து ஸ்மெல் நல்லா சூப்பராக வரும். அந்த மாதிரி வரும்போது சுகரை நம்ம 1/2 கப் எடுத்து வச்சுருப்போம்ல, அதையும் வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது கூட இந்த ரவை கூடவே வந்து கொஞ்சம் போல் வந்து பால் ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் வந்து இந்த வாட்டி ஆட் பண்ணியிருந்தேன். தேங்காய் வந்து உங்களோட சாய்ஸ் தான், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் அதே கப்பு 1/2 கப்பு வந்து போட்டிருந்தேன். அது கூட வந்து சுகரை பொடி பண்ணி வச்சதையும் போட்டுட்டு அடுப்பில் வந்து கொஞ்சமாக அந்த சுகர் மெல்ட் ஆகிற ஸ்டேஜில் அதை வேறு ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு நல்லா சூடாக இருக்கும் போதே எப்படியே பசிஞ்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். லட்டு வந்து 2-3 நாள் வச்சு சாப்பிட்டோம். சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. ஸ்வீட்டெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உடனே வந்து இந்த கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா கொஞ்சம் நேரம் விட்டுட்டோம் அப்படின்னா நல்ல எறும்பெல்லாம் வந்துடும். நம்ம அங்கே என்ன பாத்திரம் வச்சுருக்கோம் அப்படின்றதெல்லாம் நம்ம மறந்துடுவோம் அந்த டைமில். அப்போ எல்லா பாத்திரத்துலையுமே இந்த எறும்பு போயிட்டு அதுக்கு என்ன பண்ணுறது அடுத்தது அப்படின்னே தோணாது. ஸோ அதனால் அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து இந்த சாரி தான் ஆக்சுவலாக சர்ச்சுக்கு கட்டிட்டு போனேன். அதையும் வந்த உடனே துவச்சி போட்டுட்டு ஈவினிங் போல் எல்லா ட்ரெஸ்ஸோடு அயன் பண்ணும்போது அதையும் அயன் பண்ணிவிட்டு எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சாச்சு. வீக்கெண்ட் வந்து சாட்டர்டேவே ஆக்சுவலாக அயன் பண்ணியிருக்கணும். அன்றைக்கி என்னமோ எனக்கு வேலை பண்ணணுன்னே தோணலை. ஸோ சாட்டர்டே நல்லா ரிலாக்ஸாக இருந்துட்டு சண்டே வந்து எல்லா வேலையும் பண்ணேன். என்னை வந்து சர்ச்சுக்கு எடுத்துகிட்டு போகிற பேக்லேருந்து பைபிளெல்லாம் எடுத்து வந்த உடனே வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருவோம். ஸோ அப்போ வந்து எல்லாமே நீட்டாக இருக்கும். திருப்பியும் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் சண்டே வந்து ஒரு முக்கியமான ரொட்டீன். இது சும்மா ஒரு சின்ன ரொட்டீன் தான், பட் இதை நான் ரெகுலராகவே இப்போ பண்ணுறேன். சீப்பை வந்து க்ளீன் பண்ணி இந்த மாதிரி வந்து சண்டே ஆனால் எடுத்து வச்சுருவேன். ஸோ அடுத்த நாள் ரொட்டீன் அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நைட் வந்து ஒரு சிம்பிளான டின்னர் சாப்பிட்டுட்டு சண்டே ரொட்டீன் முடிச்சாச்சு. ஸோ அடுத்த நாள் வந்து ஆஃபீஸ்க்கு போனோம். மண்டே அப்படின்றதுனால ஒரு 5 மணிக்கே எழுந்து அந்த வீக்கை வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அன்னையிலேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சென்னையில் ட்ரிசில் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் குளிரும் இருந்தது. 5 மணிக்கு எழுந்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் இப்போலாம் வந்து கொஞ்சம் அது நல்லாவே ப்ராக்டிஸ் ஆகிட்டு அப்படின்றதுனால நான் வந்து எழுந்து வந்து மேகி மைலோக்கு அந்த பிஸ்கெட்ஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அவங்களையும் இந்த ரூம்க்கே கூட்டிகிட்டு வந்துடுவேன். எங்கள் கூடயே உட்காந்து விளையாடிட்டு இருப்பான். ஸோ நான் வந்து அதுக்கப்புறமா உட்காந்து நிறைய நேரம் உட்காந்து பைபிள் ரீட் பண்ணி மெடிடேட் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு என்னமோ ரொம்ப நேரம் அன்றைக்கி இருக்கிற மாதிரி இருந்தது. 5 o'clock எழுந்துட்டோம் அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் தான் அந்த பால் கவரெல்லாம் எடுக்கிறதுக்காக வந்தேன். நைட் ஆனால் நல்ல மழை. காலையில் பார்த்திங்கன்னா நல்ல பனி மாதிரி மேகமூட்டமாக சூப்பராக இருந்தது. சென்னை அந்த 1 வீக்கு ஊட்டி மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வாக்கிங் போகலை. சரி எதுக்கு கோல்டு வந்துட போகுது அப்படின்னு கீழே போகவே இல்லை. ஸோ வீட்டுக்குள்ளேயே தான் ரொம்ப நேரம் இருந்தது. பால்கனி டோரை கூட நான் ஓப்பன் பண்ணல. அவ்வளோ சில்லுன்னு காற்று வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து என்ன மெனு பிளான் பண்ணியிருந்தேன்னா கோஸ் நிறைய இருந்துச்சு. ஸோ அதை வச்சுட்டு சாதம் பண்ணிடலான்னு திருவி எடுத்து வச்சுருந்தேன். பட்டாணி வந்து ஊற வைக்க மறந்துட்டேன். ஸோ அதனால் பட்டாணி காலையில் தான் வந்து வெந்நி போட்டு காலையில் எழுந்த உடனே மேகி மைலோக்கு பிஸ்கெட் கொடுக்கும்போதே அதையும் வந்து ஊற வச்சிட்டேன். அண்ட் இதுக்கு வந்து பீட்ரூட் சால்னா பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு வாட்டி எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி ரெசிப்பியில் கொஞ்சம் பச்சை பட்டாணி ஆட் பண்ணி கிரேவி மாதிரி பண்ண போகிறேன். இந்த கிரேவிக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து தேங்காய், பொட்டுக்கடலை, அது கூடவே வந்து ஒரு கை வந்து புதினா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், எல்லாமே ஆட் பண்ணிக்கணும். நம்ம ஹோல் ஸ்பைசஸாக போடுறது எல்லாத்தையுமே இதிலே போட்டு நான் அரைக்க போகிறேன். அண்ட் புதினா
புதினா தான் அதோட மெயின் இன்க்ரீடியன்ட். நம்மளுக்கு வந்து ரொம்ப பீட்ரூட் ஃப்ளேவர் அப்படி இந்த ஸ்வீட்டாக தெரியக்கூடாது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து புதினா ஆட் பண்ணி தான் செய்யணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு கை அளவுக்கு நான் பொட்டுக்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வர போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிட்டு வந்து, ரொம்ப தண்ணியாக இருக்க வேணாம், கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து குக்கர்லேயே டைரெக்டாக தாளிக்க போகிறேன். ஸோ இதுக்கு வந்து ஹோல் ஸ்பைசஸ்லாம் நம்ம ஆல்ரெடி வந்து அரைக்கிறதுல சேர்த்துட்டோம் அப்படின்றதுனால நான் வந்து பெருஞ்சீரகம், சோம்பு மட்டும் போட்டு தாளிச்சிருக்கேன். சோம்பு, அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருந்த பீட்ரூட்டையும் நான் அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இது கூடவே வந்து இந்த பச்சை பட்டாணி ஊற வச்சுருந்தால அதையும் சேர்த்துட்டேன். நான் குக்கரில் எப்படியும் 2-3 விசில் வைக்க போகிறேன் பீட்ரூட் வேகிறதுக்காக. அதுலேயே வந்து இந்த பட்டாணியும் வெந்துடும் அப்படின்றதுனால அதையும் சேர்த்துட்டேன். நம்ம வந்து ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் ஊற்றிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உப்பும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து விசில் போட்டு ஒரு 3-4 விசில் வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த சால்னா வந்து நீங்கள் தோசையோட அப்புறம் சப்பாத்தி கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் அதுக்கு வந்துட்டு நான் இன்றைக்கி கேபேஜ் ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். கேபேஜ் ரைஸ் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். ஸோ இது லிக்விடாக இருக்கும்போது டேஸ்ட் பண்ணி அதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. நம்ம லெமன் ரைஸ் எப்படி தாளிப்போமோ அதே மாதிரி தான் தாளிச்சிருந்தேன். கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு, அப்புறம் வெங்காயம், உப்பு எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருந்தேன். தக்காளிலாம் இல்லாமல் அது கூட கோஸை நல்லா போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா வெந்ததுக்கப்புறமா அது கூட நம்ம வடித்து வச்சுருக்கிற ரைஸையும் ஆட் பண்ணிவிட்டு சேர்க்க வேண்டியதான். உப்பு அதுக்கப்புறமா செக் பண்ணிவிட்டு மேலே பெப்பர் தூள் வேணும் அப்படின்னா பெப்பர் தூளும் போட்டுக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. இது கூட வந்து வாழைக்காய் ஃப்ரை, பொட்டேட்டோ ஃப்ரை எல்லாமே சூப்பராக இருக்கும். கேபேஜ் வந்து பசங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்லாம் நினச்சோன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட்ருவோம். எனக்குமே கேபேஜ் வந்து பொரியல் வந்து காரக்குழம்புக்கு இருந்தால் அந்த மாதிரிலாம் பிடிக்கும். பட் வெறுமையாக வந்து சாம்பாரோடு வச்சு சாப்பிட கொஞ்சம் போரிங்காக இருக்கும். இந்த மாதிரி ரைஸாக கொடுத்துட்டாங்கன்னா நான் சாப்பிட்ருவேன். ஸோ அதனால் எனக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கி சூப்பரான லஞ்ச் மெனு ரெடி பண்ணியாச்சு. அண்ட் காலையிலைக்கு வந்து தோசை தான், அதனால் தோசை மாவெல்லாம் கரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன். அண்ட் இங்கே வந்து சைமல்டேனியஸாக பாத்திரத்தை எல்லாமே விளக்கி போட்டாச்சு. இன்றைக்கி வந்து தேங்காய் சட்னி அப்படின்றதுனால கையோட தேங்காய் சட்னியை அரைச்சி தாளிச்சும் வச்சுட்டேன். ஸோ தோசை மாவும் தேங்காய் சட்னியும் ரெடியாக இருந்தது. குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா வந்து நான் எல்லாத்தையும் நீட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ கவுண்டர் டாப்பெல்லாம் மட்டும் இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு கார்பேஜ் கவர் எல்லாத்தையும் எடுத்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மார்னிங் டிஃபன் ரெடி பண்ண வேண்டியதான். ஸோ காலையில் பிஸி ரொட்டீன் இன்றைக்கி வந்து இப்படி தான் போச்சு. என்னோடய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் வீட்டில் அதுக்கு முந்தின நாள் செஞ்ச இந்த ரவை லட்டு வந்து ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கும் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பாக்ஸை அவங்க கூட வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் சேர்ந்து சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கும் சேர்த்து ஒரு பாக்ஸ்னு வச்சுருந்தேன். அண்ட் இன்றைக்கி வந்து இந்த ரைஸ் வந்து சூப்பராக இருந்தது. இந்த 2 காம்பினேஷனும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ லன்ச் பாக்ஸில் வந்து எல்லாமே பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லன்ச் பேக்லேயும் எடுத்து எல்லாம் வைக்கும் போதே மணி பார்த்திங்கன்னா ஒரு 8:45 கிட்ட ஆகிடுச்சு. ட்ரெஸ் எல்லாம் வந்து முன்னாடியே ஓரளவுக்கு பிளான் பண்ணி வச்சது தான். இந்த ட்ரெஸ் தான் போட போகிறோம் அப்படின்ற எடுத்தெல்லாம் வச்சுட்டு ஆல்ரெடி அயர்ன் பண்ணதுனால நம்மளுக்கு அயர்ன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்காது. காலையில் கிளம்ப வேண்டியது மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்படி தான் எங்களோட பிஸியான ஒரு சண்டேலேருந்து மண்டே வரைக்கும் ஒரு ரொட்டீன் வந்து போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். See you all in another vlog. Take care and bye.